ஃபஸ்ட்டு 2 கன் எடுத்துக்கோங்க. டப்பு 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 சுடுங்க. நெக்ஸ்ட்டு 2 கத்தி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. நடுவில் பிஜிஎம் போட்டுக்கோங்க. இதுதான் சலார் படம். சலார் ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்சபிள் தான் படம். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, கேஜிஎஃப் அளவுக்குலாம் சொல்ல முடியாது. கேஜிஎஃபால் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்துருக்காங்க இந்த படத்தை. நல்லா தெரியுது, நிறைய சீன் பை சீன் தெரியுது நமக்கு. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய லேக் சீன்லாம் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபைட்டுக்கு பில்டப் கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் ஃபைட்டுக்கு அரை மணி நேரம் முன்னாடிலேருந்தே இவங்க பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, ஸ்ருதிஹாசன் படத்துக்கு தேவையே கிடையாது. அது ஏன் போட்டு வச்சாங்க அவங்கள அப்படின்னு தெரியல. அம்மா சென்டிமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக அம்மா ஒரு இயல்பான அம்மாவாக இருக்கணும், இதில் ஒரு டான் அம்மாவாக மாறினதால் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. சென்டிமெண்ட் சீனு இதெல்லாம் கூட பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல இவங்க. வயலன்ஸ், ஊர்பட்ட வயலன்ஸ் பயங்கர அதிகமாக ரத்தம் தெரிக்குது. ஆனால் அது எதிர்பார்த்து தான் உள்ளே வரோம், நம்ம அது மாதிரி இருக்குன்னு தான், அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் வயலன்ஸை குறைலாம் சொல்லக்கூடாது நம்ம எதிர்பார்த்து வர்றதால. சார் கேஜிஎஃப் 1, 2, பாகுபலி அதே மாதிரி 1, 2, அதில் உள்ள ஹீரோ, இதில் உள்ள டைரக்டரு, ப்ரொடியூசரும் அதே மாதிரி சார் வெயிட்டான ஆள். படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக 4-5 மாதமாக இந்த படம் எப்போ வரும்னு ரசிகர்கள் எல்லாரும் காத்திருந்துருப்பாங்க. என்ன காத்திருந்துருப்பாங்கன்னா, வேர்ல்டு லெவலில், அதாவது கேஜிஎஃப் 1, 2லாம் சரியான ஹிட்டு, பாகுபலி அதே மாதிரி ஹீரோ. அப்போ இவங்க கூட்டணியில் ஒரு படம் வருது அப்படின்னா வேர்ல்டு லெவலு இந்தியாவை திரும்பி பார்க்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் சினிமா ரசிகர்கள், என்னைய மாதிரி சமூக ஆர்வலர் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் தான் காலையில் சரி படத்தை பார்த்து யூடியூப் நண்பர்கள், நம்ம ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் நிற்கிறேன். படம் பார்த்துட்டு வெளியில் காலையில் ஷோ. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான படத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். அதான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம உள்ளே போய் உட்கார்ந்தோம் பார்த்தீங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர எந்த சீனுமே நம்புகிற மாதிரி இல்லை சார். ஒரே மல்று. அதாவது ஒரு அரசர் அந்த சேருக்கு வசம், இங்கே ஒரு டீம் சண்டை போடுது, அங்கே ஒரு டீம் சண்டை போடுது. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது. நான் எந்த படத்துக்கும் இந்த மாதிரி நான் சொன்னது இல்லை. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சினிமா ரசிகர்களே. அதாவது செகண்ட் பார்ட் கண்டிப்பாக அந்த படம் 100% அது ஹிட் ஆகும், அது எந்த மாற்றம் இல்லை. அதில் உள்ள அந்த படத்துக்கு உள்ள ட்ரெய்லரும் டீசர் தான் இந்த படம். இது படம் கிடையாது. ஏன்னா கதை இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே அடி வெட்டு குத்து. கதை ஒரு 2 நண்பர்களுக்கு பேஸ் பண்ண கதை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களோட ஜானர் எப்படி இருக்குது அப்படின்னு பேஸ் பண்ணி தான். டைரக்ஷன் வைஸ் எல்லாமே பக்கம் இருக்குது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கச்சன்னு போடாமல் நீட்டாக ஒரு 10 பேர் அழகாக ஒரு கேங்குள்ள அந்த பீப்புளை போட்டிருக்காங்க. ஓவராலாக படம் இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அது நீங்கள் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க தேட்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிக்கெட் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஃபஸ்ட்டு 2 கன் எடுத்துக்கோங்க. டப்பு 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 சுடுங்க. நெக்ஸ்ட்டு 2 கத்தி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. நடுவில் பிஜிஎம் போட்டுக்கோங்க. இதுதான் சலார் படம். இல்லை எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் இதுதான் மெயினாக படம் ஃபுல்லாகவே தான். துப்பாக்கி, கத்தி, பிஜிஎம், இதுதான் படம் ஃபுல்லாக. சலார் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் ஏற்கனவே எடுத்த படத்தோட பிரதிபலிப்பாக தான் இருந்தது. பாட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் ஹிட் ஆகலை. மியூசிக்கும் பெருசாக இல்லை. ஏன்னா அதே கேஜிஎஃபோட மியூசிக் தான் இருந்தது. கலரிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கதைங்க தான் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம ராமாயணம், மகாபாரதம், இன்னொன்று என்ன சொல்கிறது, தளபதி, RRR, இந்த எல்லா படத்தோட ஆணிவேரான கதைகளை தான் எடுத்து போட்டிருக்காங்க. இவருக்கே உண்டான அந்த சீட்டு பிரச்சனை, அதாவது யார் ராஜாவாக ஆகுறது, யார் தலைவராக ஆகுறது, யார் லீடராக ஆகுறது, அந்த பிரச்சனை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார் யாஷ், இந்த படத்தில் இவர் இருக்கார். பிருத்திவிராஜை முன்னிலைப்படுத்தி ஃப்ரெண்டாக இவர் நிற்கிறாரு. செகண்டு பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறேன். இது ஸ்க்ரீன் பிளே கதை புரிய மாட்டேங்குது. ஒரு 2000 பேர் 1000 பேர் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. கடைசியில் ஒரு லீடு கொடுக்குறாங்க, ஹீரோ இவர் தான் அடுத்த அரசன், அதான் முன்னாடி உள்ள அரசனுடைய பையன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு நான் சொல்கிறேன், அடுத்த செகண்ட் பார்ட்
எந்த விதமான மாற்றம் இல்லை. 100% இல்லை, 1000% சொல்கிறேன். படம் ஹிட்டு எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி படத்தில் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வேறு ஸ்டோரியை மாற்றுறாங்க. கிளைமேக்ஸில் வேறு ஒரு ஸ்டோரி ஒன்று காட்டுறாங்க ட்விஸ்ட்டோட. செகண்ட் பார்ட்டில் வேறு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ கதையை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கதை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பில்டப் ஏற்றுறாங்க. ஒரு சீன் இப்போ பிரபாஸை காட்டுற சீனுக்கு பில்டப் ஏற்றுறாங்க. பிரபாஸை வந்து பயங்கரமாக அந்த சீன் வரப்போ அவர் வந்து பயங்கரமாக காட்டணும். அதுதான் வந்து டேரக்டரோட பிளான். அதுக்கு பில்டப் ஏற்றுறாங்க. அந்த டைமில் ஒரு பிஜிஎம் போட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லோரும் வந்து ரசிக்கிறபடி இருக்குது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கை தட்டுற மாதிரி தான் இருக்குது சீன்லாம். அந்த மாதிரி சூப்பராக வச்சுட்டா டேரக்டர். ஏன்னா அவர் சொல்லவே தேவையில்ல, கேஜிஎஃப்லேயே பார்க்கப்பட்டவர். அந்த மாதிரி சீன் வச்சுட்டு கதையில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கதையும் புரியாத மாதிரி இருக்குது. இந்த பேருங்க நிறைய இது ரொம்ப இந்த இதெல்லாம் வருது, அதெல்லாம் சரியாக புரியல. அது கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாம். ஸ்ருதிஹாசன் வந்து சும்மா தொட்டுக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்குறாங்க. பெருசாலாம் ஒரு பாட்டு டான்ஸு அந்த மாதிரி லவ் எதுவுமே இல்லை. பட் இந்த படத்துக்கு யார் மெயின் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவு தான் சொல்லணும். அன்பறிவு தான் எல்லா சீன்லையும் நிற்கிறாரு. அவரோட ஸ்டண்ட்டு தான் கைத்தட்டலாக இருக்குது. படமாக பாருங்கள். லாஜிக் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அப்போல்லாம் பார்த்தா பாலையா மாதிரி லாஜிக்லாம் ஹை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜம்ப் பண்ணாருன்னா ட்ரெயின் ஒரு பக்கம் அந்த பக்கம் பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் வந்துட்டு வண்டி பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் வந்துட்டு இது ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் எடுக்கல. இல்லை அவரை கிரிஞ்சு பண்ணுற மாதிரிலாம் எடுக்கல. இல்லை தமிழ் சினிமாவில் திரும்பி சொல்லலாம், இது வந்து இந்தியன் சினிமா. இது பேன் இந்தியா சினிமா. ஸோ அதனால் பேன் இந்தியா மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் டிசி வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பறக்க விடும்போது இந்த பாலையா பண்ணும்போது நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கல்ல. அங்கே பார்ப்பேன், நான் தமிழில் பார்க்க மாட்டேன். பாலையா பண்ணும்போது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல. அப்போ இப்போ அவர் அக்செப்ட் பண்ணாமல் என்ன ப்ரோ கரெக்டாக இல்லையா? ட்ரெய்லர் டீசர் 1000 கோடி ரூபா செலவு பண்ணி ட்ரெய்லர் டீசர் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ரசிகர்கள் எப்படி இதை பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். படத்தில் வர ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் அவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம 10 நாள் ஆகும் போல். அந்த அளவுக்கு ஊர்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில். அவங்கள ஞாபகம் வச்சுக்க முடியல. இவங்க வந்து இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி இருக்க பிஜிஎம்மை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க, கொஞ்சம் அந்த பில்டப்பை குறைச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். இது இன்றைக்கி ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளாக போனதுக்கு காரணம் அதுதான். ஆக்சுவலாக ஸ்டோரியை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த பில்டப்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். பாகுபலி, கேஜிஎஃப்லாம் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வராதிங்க. மொத்தத்தில் படத்துக்கு வராமல் இருக்கிறது நல்லது. அநேகமாக பொங்கலுக்கு சண்டிகையில் போட்டாலும் போடுவாங்க. ட்ரெய்லர் தான் தம்பி. ட்ரெய்லர் டீசர் ஒரு படத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. ரஜினி விஜய் படம்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுப்பாங்க ஒரு டீசர் படம் வர்றதுக்கு முன்னாடி, அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதை வந்து ஒரு 1000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் ரசிகர்கள் மைண்டில் வைக்கணும். சாங் நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், மியூசிக் டேரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ மூவியில் எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்ருதிஹாசன்லாம் சும்மா கதை கேட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஸ்ருதிஹாசன்லாம் வேஸ்ட்டு. அந்த சின்ன வயசு பசங்க 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ், பிருத்விராஜ் சூப்பர். மற்றபடி அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். எங்கள் சண்டை போடுறது ஒரு லாஜிக்கே இல்லாமல் சண்டை போடுறாங்க. ஏதோ ஒன்று இவர் தனியாக போகிறாரு, துப்பாக்கி சுடுறாங்க, எதுவுமே ஆகும்போது இதே தாங்க நடக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க படத்தில். அதாவது நம்ம பிருத்திவிராஜ் ஹீரோவும் பிரபாவும் இப்படி அறுவாலை தூக்கி நிற்பாங்க. ஒரு 2000 பேர் சுற்றி வருவாங்க. அங்கேருந்து ஒரு 500 பேர், அங்கேருந்து ஒரு 500 பேர், பின்னாடி 500 பேர் நின்றுட்டு அசால்ட்டாக வெட்டுவாங்க பாரு. அப்போமே ஆமாம் 2000 பேரை அப்படியே பார்த்தேன். டேரக்டர்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவரையும் குத்தி கொண்டுட்டு நானும் செத்துருப்பேன். அடுத்த படமாக சினிமா ரசிகர் ஓட்டேருந்து தப்பிக்கட்டும் அப்படின்னு பிஜிஎம் போட்டுருவாங்க. ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ஃபைட் வராது. திருப்பி பிஜிஎம் போட்டுருவாங்க, ஃபைட் வரணும்னு ஃபைட் வராது. அந்த மாதிரி இவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணது தான் படத்தை நமக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் லிட்டரலி மெகா சீரியல் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்லோ மோஷன் செகண்ட் ஹாஃப்லாம். அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். உண்மையிலே ஓப்பனாக சொல்லலாம் படம் சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பிரபாஸை வந்துட்டு நம்ம பாகுபலி அப்படின்ற பார்க்க மாதிரி இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லும்போது ட்ரிபிள் மாதிரியே இருக்குது. ஈரது துருவங்கள் இடையும் எங்கே அப்படின்றலாம் இல்லை. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு 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 மாதிரி ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சீரியஸான ஒரு நோட்டில் இருந்துச்சு படம், அவ்வளோதான். படத்தை எனக்கே வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் நல்லா போச்சு. பட் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் படம் பார்க்குறதுல அதான் டேரக்டரோட ப்ளஸ் பாயிண்ட். பிரசாந்த் ரீலுக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துடுறாரு. மியூசிக்லாம் போட்டு சூப்பராக சீன்லாம் செம்மையாக க்ரியேட் பண்ணிடுறாரு. பட் நீங்கள் இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீனே வந்து உங்களுக்கு காமெடியாக தெரியும். ஃபேமிலி, ஏன்னா கேஜிஎஃப்லாம் மோட்டிவேஷன் வேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு சிங்கிள் மேன் எப்படி வந்தாங்க, இதில் வந்து டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கிறதுனால ஃபேமிலிக்கு பிடிக்குமான்றது டவுட்டாக இருக்குது. ரஜினி சாரே பாருங்களேன், ஜெயிலர் படத்தில் அவர் பில்டப் காட்டுவாங்க ஓப்பனிங்கில்.
நெல்சன் வச்சுருப்பார் ஒரு சீனு. ஒரு யோகி பாபு வண்டியில் உட்காந்துருப்பாப்புல. அதில் 20 நிமிஷம் சைலண்டாக வருவார். அதில் இருந்தால் கொஞ்சம் அவருடைய பில்டப் அது அவர் நினச்சிருந்தா ஒரு 50 பேரை சுற்றி வச்சுருக்கலாமா அடிக்கிற மாதிரி. 2 பேர் தான் வெளில வருவான், தலையெடுப்பாப்புல. அது ஆடியன்ஸ் எப்படி ரசித்தாங்க. 5 ரூபா செலவு பண்ணக்கூடிய இடத்துல 5 கோடி இந்த படத்துக்கு செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க. நன்றி, வணக்கம். படம் பார்க்காம இருக்குது நல்லது. பொங்கலுக்கு வரும், பார்த்துக்கிடுங்க.